எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல 1 மணி நேரத்தில் அசத்தலான விருந்து எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். மஞ்சசோறு, கருவாட்டானம், முருங்கைக்கீரை, முட்டை, சின்ன வெங்காயம், அடை ஊறுகாய், இதெல்லாம் தான் இன்னைக்கான லஞ்ச் காம்போ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிடலாம். மொச்சப்பயிரை நான் ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை குக்கரில் வச்சு வேக வச்சுக்கிடலாம். அடுத்து இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு நான் வறுத்த மொச்சப்பயிர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்போ தான் வாசமாக இருக்கும். அடுத்து ஒரு 5 முட்டையை வேக வச்சுக்கிறேன். அடுத்ததாக கருவாட்டானத்துக்கு புளியும் மசாலா தூளும் சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கீரையை க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். கீரையெல்லாம் சமைக்கிறதா இருந்தால் ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம வாங்கி க்ளீன் பண்ணி வச்சிடணும். அடுத்ததாக கத்திரிக்காயை நீல வாக்கில் நறுக்கி அதை உப்பு கலந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், அப்போ தான் காரெல்லாம் இறங்கும். கத்திரிக்காயை நம்ம சும்மா வச்சுட்டோன்னா கருத்து போயிடும். அடுத்து கருவாட்டு குழம்புக்கு நான் கருவாடை எடுத்து அதை தண்ணியில் ஊற போட்டுக்கிறேன். நம்ம இன்றைக்கி சீலா கருவாடில் செய்ய போகிறோம். ஸோ இது ரொம்ப உப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அப்புறமா வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாயெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். கீரைக்கு மிளகாயை சுட்டு தான் சேர்ப்பேன், ஸோ அதையும் ரெடி பண்ணிவிட்டேன். இது போக தேங்காய் துருவல், தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்ச முட்டையும் மொச்சப்பயிரும் வெந்துருச்சு. இதை இறக்கிடலாம். ஃபஸ்ட்டு நான் கருவாட்டானம் தான் செய்ய போகிறேன். இதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். இதில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நம்ம மொச்சப்பயிரை இதில் சேர்க்கறதுனால முன்னாடியே வேக வச்சு வச்சுக்கிடணும், அப்போ தான் டக்குன்னு சேர்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெங்காயம் சேர்த்துட்டு இது கூட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப பொரியணும்னு தேவையில்லை, இது ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினா போதும். இதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் சேர்ப்போம். அடுத்ததாக இதுக்கு சின்ன வெங்காயமும் சேர்க்கணும். நெக்ஸ்ட்டு சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி அதிகமாக சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். மஞ்சள் சோறுக்கு இந்த கருவாட்டு குழம்பு தான் ஒரு அல்டிமேட்டான காம்போ. இது போக சிக்கன் கிரேவி இல்லைன்னா ப்ரான்ஸ், ஸ்குவிட் கிரேவி கூட செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போது தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து இதில் நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் எண்ணெயில் சேர்க்கும்போது தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இதை கருகிடக்கூடாது. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெயில் சேர்க்கும்போது குழம்புக்கு நல்ல கலர் கிடைக்கும், ஸோ அதனால தான் இந்த ஸ்டேஜில் சேர்க்குறோம். இதுக்கு நம்ம உப்பு சேர்க்க தேவையில்லை, ஏன்னா கருவாட்டிலே ஆல்ரெடி உப்பு இருக்கும். அடுத்து நம்ம கட் பண்ணி உப்பு கலந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறோம்ல, அந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். இந்த கருவாட்டு குழம்புக்கு நம்ம காய்கறிலாம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கத்திரிக்காய் தவிர உருளைக்கிழங்கு, சீனியவரக்காய் கூட சேர்க்கலாம். கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் இதில் பச்சை மிளகாய் அண்ட் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயத்தை நம்ம எண்ணெயில் சேர்த்து வதக்கும் போது குழம்புக்கு திக்னஸ் கிடைக்கும். சின்ன வெங்காயம் நம்ம முழுசாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளி மசாலா கரைசலை சேர்த்துக்கலாம். புளி கரைசலோட நான் குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூட தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கருவாட்டு குழம்பு நம்ம சீலா கருவாடில் தான் செய்யணும்னு கிடையாது. பண்ணா கருவாடு, மணல கருவாடு, வாழைக்கருவாடு இதெல்லாம் கூட செய்யலாம். மசாலா சேர்த்துருக்கிறோம்ல, ஸோ அதனால் இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கிடலாம். இப்போது நம்ம குக்கரில் வேக வச்சோம்ல, அந்த மொச்சையை ஓப்பன் பண்ணிவிட்டு இது நல்லா வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது வெந்துடுச்சு, ஆணமாக கொதிச்சு நல்ல வாசனை வந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச மொச்சையை சேர்த்துக்கிடலாம். நான் எப்போவுமே மொச்சப்பயிரை வறுத்து வச்சுக்கிடுவேன், ஸோ வறுத்து சேர்க்கும்போது இது நல்ல வாசனையாக இருக்கும். சம்டைம்ஸ் இந்த மொச்சைக்கு பதிலாக நான் டபுள் பீன்ஸை சேர்ப்பேன், அதுவும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக இதில் நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் இதுக்கு கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பால் சேர்த்துட்டு உடனே கலந்து விட்டுறணும், அப்போ தான் திரண்டு வராது. இதுக்கு ஃபைனலாக தான் ஹீரோ என்ட்ரி கொடுப்பாரு. ஸோ கருவாடை நம்ம ஃபைனலாக தான் சேர்க்கணும். இங்கே ஃபஸ்ட்டே கருவாடு சேர்த்திங்கன்னா கருவாடு எல்லாமே குழம்புல கரைஞ்சிரும். ஸோ அதனால் லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். இது ரொம்ப சேர்க்கணும்னா தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்தவே போதும், நல்ல மணமாக இருக்கும். இப்போ மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த கேப்பில் நான் முருங்கைக்கீரை குக் பண்ணிக்கிறேன். இதுக்கும் மண் சட்டி தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதில் கட் பண்ண சின்ன வெங்காயம், கட் பண்ண சுட்ட வரமிளகாய், கொஞ்சமாக சமையல் சோடா, கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சுக்கிடலாம். அடுத்து நம்ம கருவாட்டை பார்க்கலாம். கருவாடு ஒரு கொதி அடங்கினதுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதை ரொம்ப போட்டு கலக்கக்கூடாது, சீலா கருவாடு சீக்கிரமே கரைஞ்சிரும். ஸோ அதனால் லைட்டாக கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. கருவாட்டு குழம்பு கொதிக்கும் போது வீடே கமகமன்னு இருக்கும். இப்போது மூடி போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததான் நம்ம கீரைக்கு உள்ளதை பார்க்கலாம். மூடி ஓப்பன் பண்ணிட்டேன். வெங்காயம் வதங்கணும், ஸோ அதனால தான் மூடி போட்டு குக் பண்ணேன். இப்போது இதை ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரையில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால அடிக்கடி நம்ம எடுத்துக்கிடணும். பொதுவாக இது பெண்களுக்கு ரொம்ப நல்லது. இதை பொரியலாவோ இல்லைனா சூப்பாவோ வச்சு சாப்பிடலாம்.
கீரையை சட்டியில் வச்சோடனே அப்படியே அமுங்கிடுச்சு. இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. கீரை எல்லாமே நல்லா வேகணும். ஸோ தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக குறையணும். அதுக்கப்புறம் தான் மற்ற இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும். நாங்கள் வந்து மஞ்சள் சோறுக்கு ரம்பலை கண்டிப்பாக சேர்ப்போம். ஸோ ரம்பலையே சுட்டு தான் சேர்ப்பேன். அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். அதனால் லைட்டாக தீயில வாட்டிக்கிடுறேன். 2 ரம்பலையை இந்த மாதிரி தீயில வாட்டி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கீரைக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து எண்ணெய் சேர்க்க மாட்டோம். கொஞ்சம் தண்ணி வற்றினதுக்கப்புறம் தான் வந்து எண்ணெய் சேர்ப்போம். ஃபஸ்ட்டே வந்து அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. தேவைப்பட்ட நம்ம பின்னாடி சேர்த்துக்கலாம். இல்லைனா கீரை வந்து ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிடும். இந்த மஞ்சள் சோறுக்கு வந்து கீரையை நம்ம மெண்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கீரைக்கு வந்து நிறைய பேர் உப்பு சேர்க்க மாட்டாங்க. நானும் சம்டைம்ஸ் சேர்க்க மாட்டேன். ஸோ இதில் வந்து லைட்டாக தான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக வற்றினதுக்கப்புறம் இதில் துருவி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துக்கிறேன். தேங்காயை பொடிசாக துருவி சேர்த்துக்கோங்க. நான் வந்து துருவும் போது கொஞ்சம் பெருசாக வந்ததுனால மிக்சியில் ஒரு சுற்று விட்டு அரைச்சி சேர்த்துருக்கேன். தேங்காயை கட் பண்ணி நம்ம மிக்சியில் அரைச்சி சேர்க்குறத விட இந்த மாதிரி துருவி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக இந்த லஞ்ச் காம்போவோட மெயின் டிஷ் மஞ்சள் சோறு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஆயிலும் கீயும் சேர்த்துக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ரம்பலை, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்ல எண்ணெயில் பொரியணும். இதுதான் வந்து இந்த சோறுக்கு நல்ல மனம் கொடுக்கும். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இதுக்குமே வந்து வெங்காயம் ரொம்ப பொரியக்கூடாது. லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினா போதும். இந்த மஞ்சள் சோறுக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாது. அடுத்ததாக இதில் சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சோம்புத்தூள் சேர்த்திங்கன்னா ரைஸ் வந்து நல்ல கூடுதல் மணமாக இருக்கும். இப்போது இது எல்லாமே நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்து தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து சாப்பாட்டு ரைஸில் தான் செய்கிறேன். இதே மாதிரி நீங்கள் சீரக சம்பாலையோ இல்லைன்னா வந்து பாஸ்மதி ரைஸ்லையோ செய்யலாம். அடுத்ததாக மஞ்சள் சோறுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து மஞ்சத்தூள். அதை சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துட்டோம். அதனால் மூடி போடலை. ஃபைனலாக தான் நான் மூடி போடுவேன். நெக்ஸ்ட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிற ரைஸை சேர்த்துக்கிறேன். ஸோ எப்போவுமே வந்து அரிசியை ஊற வச்சு சேருங்க. அப்போ தான் வந்து நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். அடுத்து இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இப்போ எதுக்கு மூடி போடலன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம இப்போ மூடி போட்டேன்னு வைங்களேன், கீழே வந்து ரைஸ் போயிடும். மேலே தேங்காய் பால் எல்லாமே திரண்டு வந்துடும். நம்ம இப்போ அடிக்கடி வந்து இதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து தேங்காய் பால் ரைஸ் கூட மிக்ஸ் ஆகும். தண்ணி எல்லாமே உள்ளே போயிடுச்சு. இப்போ மூடி போட்டு குக் பண்ணிக்கிடலாம். இப்போது ரைஸ் வேகிற நேரத்தில் நம்ம முட்டையை ரெடி பண்ணிக்கிடலாம். இதோட தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். முட்டையை நல்லா வேக வச்சுட்டு பச்சை தண்ணியில் போட்டுருங்க. அப்போ தான் வந்து தோல் ஈஸியாக உரிக்க வரும். நம்ம இந்த மஞ்சள் சோறு காம்போக்கு கருவாட்டு குழம்போ கீரையோ செய்யாட்டா கூட இந்த மாதிரி அவிச்ச முட்டை, ஊறுகாய், வெங்காயம்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏற்கனவே என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ கல்யாணம் முடிஞ்சு வந்து பொண்ணு மாப்பிள்ளையை வந்து ஏர்வாடி கூட்டிகிட்டு போங்க. ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி மஞ்சள் சோறு, முட்டை, பட்டை, ஊறுகாயெல்லாம் கொடுப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நமக்கு மற்ற இன்க்ரீடியன்ட் செய்ய டைம் இல்லை, ரெடி பண்ண முடியலை அப்படின்றாலும் நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். இப்போது சோறுக்கு தேவையான எல்லா சைடிஸுமே ரெடி ஆகிடுச்சு. அவிச்ச முட்டை, கருவாட்டானம், முருங்கைக்கீரை. இப்போது ரைஸை வந்து நம்ம உடைக்கலாம். ரைஸ் குக் ஆகி ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணேன். பாருங்கள், நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு. மஞ்சள் சோறு நல்ல கமன்னு இருக்குது. இதுக்கு ரொம்ப அதிகமாகவும் மஞ்சத்தூள் சேர்க்காமல் கம்மியாகவும் சேர்க்காமல் அளவோடு சேருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். சோறை இந்த மாதிரி சுற்றியும் எடுக்கணும். அப்போ தான் வந்து சோறு வந்து உடையாது. இந்த மஞ்சள் சோறு வந்து எங்கள் ஊரோட ஃபேமஸான டிஷ். எங்கள் ஊரில் முன்னாடிலாம் வந்து கொடியேற்றும் போது இந்த மாதிரி தான் வந்து மஞ்சள் சோறு நாசாக கொடுப்பாங்க. இப்போவும் அது வழக்கத்தில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியலை. இப்போது இதை நம்ம டைனிங் டேபிளில் சர்வ் பண்ணிடலாம். 1 மணி நேரம் தான். எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்கன்னா நம்ம மட்டன், சிக்கன்னு செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கருவாட்டு பிரியர்களுக்கு இந்த காம்போ ரொம்ப பிடிக்கும். கருவாடு சாப்பிடாதவங்களுக்கு நம்ம அதுக்கு பதிலாக மட்டனோ, சிக்கனோ இல்லைன்னா வந்து ப்ரான் ஸ்குவிடு இது செய்யலாம். இது கூட இன்னும் 2 ஐட்டம் வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமும் அடை ஊறுகாயும். ஸோ வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர் இந்த ஸ்பெஷல் காம்போ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.